உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் தனஸ்தானாதிபதியும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியும் தனது பஞ்சம ஸ்தானத்தில் 5ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து காணொளிகள் உடனடியாக உங்களுக்கு அடையும். ஆக துலாம் ராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வாழ்ந்தவங்க, யதார்த்தமான ஒரு கேரக்டர். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய வீட்டிற்கு அதிபதி சுக்கிரன் பிரகாசமான ஒரு கிரகம், சுபர். எப்பவுமே உங்களால் வாழ்ந்தவங்க பலர் இருப்பாங்க, கெட்டவங்க இங்கே யாருமே இல்லை. மற்றவங்களுடைய விஷயங்களுக்கு முன்னாடி போய் நீங்கள் நின்னாலே தானாகவே அது நல்லது நடக்கும். ஏன், உங்களோட இத்தனை காலமாக சேர்ந்து வாழ்ந்தவங்க, நட்பு வச்சவங்க கூட இன்றைக்கி எங்கேயோ போயிட்டாங்க. உங்களோட நட்பு வச்சாலே வளர்ச்சியை அடைஞ்சிருவாங்க. அப்போ நீங்கள் வழிகாட்டினா அந்த வழி எந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையான ராசி உடையவங்க நீங்கள். காரணம், உங்களது ராசிக்கு சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் மட்டும் கிடையாது, உங்களுடைய ராசி சரராசி. ஏன்னா இந்த சரராசிக்குன்ற ஒரு தனித்துவம் இருக்குது. உங்களுடைய ராசியினுடைய அந்த இடத்திற்கு சனி பகவானுக்கு காலபுருஷ தத்துவத்தில் அந்த வீடு அவருக்கு உச்ச வீடு, ப்ளஸ் 4ஆம் வீடு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உச்ச வீடு, 7ஆம் வீட்டில் சூரிய பகவானிற்கு உச்ச வீடு, 10ஆம் வீட்டில் குரு பகவானிற்கு உச்ச வீடு. மாபெரும் கிரக அமைப்புகள் 4 மூலையிலையும் சதுர கேந்திர ரீதியில் பலமான இடம் பெற்ற இந்த சரராசியாகப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான இழப்புகளையும் மன உளைச்சல்களையும் பலவிதமான துரோகங்களையும் கடந்து வந்த உங்களுக்கு இன்னைக்குமே நம்ம சாதிச்சு காட்டணும், பெரிய இலக்கை உண்டாக்கணுன்ற ஒரு எண்ணம் தான் இருக்கே தவிர, இவ்வளோ பாதிப்புகளை சந்தித்த வேற யாராக இருந்தாலும் ஓரமாக போய் உட்காந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு மன விருத்தி அடைஞ்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு பலமான ஒரு ராசி தான் துலாம் ராசி. அது மட்டும் கிடையாது, ஆன்மீக ரீதியிலையும் தெய்வ சிந்தனைகள் ரீதியிலையும் ரொம்ப நாட்டமுடையவங்க. நல்ல விஷயங்களுக்கும் சுப விஷயங்களுக்கும் கை கொடுப்பீங்க. ஒருத்தன் மனசுடைஞ்சு நின்னா தட்டி கொடுத்து அவனை அடுத்த இலக்குக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான வார்த்தைகளை அள்ளி கொடுப்பீங்க. உங்களுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு வாழ்த்துகளாக மாறும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல துலாம் அன்பர்கள் மேன்மை உடையவங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் ராகு பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டிலும், கேது பகவான் உங்களுடைய ராசியிலும், அதற்கு முன்னாடி ஒரு 18 மாதம் அதே ராகு பகவான் 8ஆம் வீட்டிலும், இதே கேது பகவான் குடும்பஸ்தானமாகப்பட்ட தனஸ்தானத்திலும் இருந்த கிட்டத்தட்ட 36 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மன உளைச்சல், மன விரதி, இழப்புகள், இதனால் உங்களுக்கு வேண்டியவங்களை நீங்கள் இழந்துட்டீங்கன்னு சொல்லுவேன். அதையும் தாண்டி தொழில் ரீதியில் பல இழப்புகளை சந்திச்சிட்டீங்க. வந்த வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு இருந்தது. யார் கண்ணு பட்டதும் தெரியல, என்ன நடந்ததுன்னு தெரியல. உங்ககிட்ட எந்த தப்பு தவறும் இல்லை, உழைப்புன்னு வாழ்ந்தவங்க நீங்கள். உங்களால் மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை ரீதியிலையும் அக்கறை எடுத்து ஒவ்வொன்றையும் பார்த்து செய்தீங்க. ஆனால் இப்பேற்பட்ட ஒரு இழப்புகள், இவ்வளோ சரிவுகளை சந்திப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. அதையும் தாண்டி உங்களுக்கு இதனுடைய விளைவுகள் இன்னைக்கு பண நெருக்கடிகளும் மன உளைச்சலும், இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலை உங்களுக்கு உருவாயிடுச்சு. இன்னும் சிலருக்கு வாழ்க்கையில் வட்டிக்கு பணம் வட்டிக்கு வாங்கி அந்த வட்டி கட்டக்கூடிய நிலை உருவாகி, இந்த கடன் சுமைகள் இருந்து மீண்டு வெளியில் வர வழி இருக்கா, நம்ம தொழில் அடுத்த இலக்குக்கு கொண்டு போகணும், அந்தஸ்து மரியாதை எங்கே அதை இழந்துருவோமோன்ற இனம் புரியா பயம் மனசுக்குள்ளே இருந்து படுத்தா தூக்கம் இல்லை. பல யோசனைகள், பல சிந்தனைகள், நைட் 2 மணி 3 மணி வரைக்குமே சிந்தனைகள்லேயே நிற்கக்கூடிய நிலை. ஒரு மனிதனுக்கு கஷ்டம்னு வரும்பொழுது தான் தன்னை சுற்றி பல விஷயங்கள் தெரியும்னு சொல்லுவாங்க.
கடந்த காலகட்டங்கள் நீங்கள் சந்தித்த கஷ்டங்களில் உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்க, சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் யார் இங்கே நல்லவங்க, நிலை கெட்டால் இங்கே பக்கம் யார் உங்ககிட்ட நிற்பாங்க, யார் நிற்க மாட்டாங்கன்றது அதுக்கப்புறம்தான் தெரியும். அந்த மாதிரி எல்லாத்தையும் சந்தித்து இன்றைக்கி ஒரு பெரிய அனுபவமாக உங்கள் வாழ்க்கையில் நிற்கக்கூடிய நிலை உருவாகிருக்கு. அப்போது இப்பேற்பட்ட அனுபவம் உங்களுக்கு உடைய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரம். அப்போது இதற்கு மேலே மீண்டும் சரிவுகளை சந்திக்காத அளவுக்கு இந்த அனுபவம் உங்களுக்கு பலமான ஊன்றுகோலாக நிற்கும். அதையும் தாண்டி இப்போ இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனஸ்தானம் 7ஆம் இடத்திற்கு அதிபதி உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் நின்றால் நினைச்சதை முடிப்பீங்க. பஞ்சமஸ்தானன்றது தான் நினைக்கிற இலக்கை அடையக்கூடிய அமைப்பு. இதில் சூரிய பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய இந்த தருணம் எப்பேற்பட்ட எதிரியும் வெல்லக்கூடிய ஆற்றல், எதிரிகள் உங்களை கண்டு விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். அப்போது உங்களது வாழ்க்கையில் தொழில் ரீதியில் பெரிய லெவலில் ஒரு சாதனையை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். ஒன்று. இரண்டாவது, உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருந்து வரவு செலவு எங்கெங்கே இருந்ததோ, ஏன் உங்களுடைய வேலையாட்கள் வரைக்குமே வரக்கூடிய தருணத்தில் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் சுருக்கமாக சொல்லணும், இந்த 40 நாட்கள் இந்த கால அமைப்பு இருக்கும். இந்த தருணங்களில் இந்த தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கிற பிரச்சனைகளும் சரியாகும். உங்களுக்கு வரவு செலவு ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி நட்பு ரீதியில் ஒரு மேன்மைகள் உண்டாகும். அதையும் தாண்டி குறிப்பாக சொல்லணும்னா கடன் சுமைகள், உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க உங்களை ஒரு வார்த்தைகள் சொல்லக்கூடிய நிலை ஆளாகிட்டீங்க. ஒன்று. அடுத்தது, அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலையும் உருவாயிடுச்சு. அப்போது இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலை, ஆனாலும் இங்கே ஒன்றும் கெட்டு போயிடலை. இப்போது இந்த நிமிஷம் நீங்கள் நினச்சாலும் உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி அடுத்தடுத்து அடி எடுத்து வைக்க முடியும். ஏன்னா இந்த 2024ஆவது வருடம் உங்களுக்கு சாதகமான கிரக அமைப்புகளோடு இருக்குது. அப்போது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பலமான ரீதியில் பார்க்கிறார், 11ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இதில் 3ஆம் இடம் தைரியம் வீரியம் உங்களுடைய முயற்சியை சார்ந்த இடத்தையும் பார்க்கிறார். அப்போது இதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், பாக்கியம். அப்போ முயற்சிகளை பலப்படுத்தினால் தொழில் ரீதியில் பெரிய அங்கீகாரத்தை உருவாக்கிடுவீங்க. வேலையில் இருக்கக்கூடிய சிக்கலை சரி செய்திடுவீங்க. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக ரீதியில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இத்தனை நாட்கள் யார் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்லதை தடை செய்யக்கூடிய அளவுக்கு வீண் பழிகளும் உங்கள் மேலே இல்லாதது பொல்லாதது சொல்லி பலவிதமான மன உளைச்சலுக்கும் பல நெருக்கடிகளுக்கும் ஆளாகி வேலையே விட்டுட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிடலாமன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தருணத்தில் உங்களுக்கு நினச்ச மாதிரியான வேலையில் நிம்மதி சந்தோஷமும் சம்பள ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு மீண்டும் நல்ல இடத்துல ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். சிலர் வேலையில் இருந்தே ஏதாவது தொழில் அமைக்கலாமான்ற ஒரு யோசனையில் இருக்கிறீங்க. கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய காலமாக அமையும். இன்னும் சிலர் தான் வேலை செய்த இடத்துல திடீரென்று உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை, இன்னும் சிலர் வேலை இழந்து நிற்கக்கூடிய நிலை. அப்போது நமக்கு ஏதாவது மீண்டும் வாய்ப்புகள் அமையுமானா 100% உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. இன்னும் சிலர் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அது ஏதோ ஒரு ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் போயிருக்கும். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு கைக்கூடி வரும். மொத்தத்தில் இந்த தருணத்தில் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சான்ஸை மிஸ் பண்ண வேண்டாம், மூவ் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் சில முடிவுகளை அருமையாக எடுப்பீங்க. அதை சார்ந்து சில உங்களுக்கு மெசேஜும் சேரும், சில செய்திகள் உங்களை அடையும். அதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கும், அது பெரிய இலக்கை அடையும். மொத்தத்தில் இது உங்களுக்கு ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமையும். திருமண ரீதியில் சில தடைகளை சந்திச்சிட்டீங்க. சம்பள கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தும், நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தும், நல்ல ஒழுக்கமும் நல்ல மேன்மை இருந்தும், நல்ல ஒரு திருமண மேன்மை அமையலையேன்ற ஒரு மன வருத்தம். அந்த மன வருத்தத்தையும் தாண்டி உங்களுக்கு சிலருக்கு சில விஷயங்கள் அமைந்து திருமண பத்திரிகை அடித்து நெருங்கி போய் எல்லாமே நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கும் ஆளாக இருந்திருப்பீங்க.
அதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு இந்த தருணம் உங்களுக்கு அமைச்சு வரும். ஒரு அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். திருமணம் கைகூடும். ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸும் ஆயிடுச்சிங்க, மறுமணத்திற்கு உண்டான முயற்சிகளை செய்கிறேன், அதில் ஏதாவது வாய்ப்புகள் அமையுமா, நான் பட்ட கஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வாய்ப்பு அமைச்சால் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து வாழ்ந்து காட்டுவேன், சில எனக்கு நடந்த அவமானங்களை சரி செய்திடுவேன்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 100% அதை சார்ந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கும். காரணம் 7ஆம் வீட்டிற்கு அதிபதி மீண்டும் அவர் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் நின்று அஷ்டமஸ்தானத்தையும் உங்களுடைய 11ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். 11ன்றது உங்களுக்கு மறுமணத்திற்குரிய இடம். அந்த இடத்த குரு பார்வையும் விழுது, செவ்வாய் பகவானது பார்வையும் விழுது. இதைத்தான் குருமங்கள அமைப்புன்னு சொல்லுவோம். இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். முயற்சி செய்யுங்க, 100% வெற்றிகள் அடைவீங்க. குறிப்பாக குரு பகவான் உங்களுடைய ஸ்தானத்தை பார்க்கறதுனால, உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் திருமணமாகி எனக்கு புத்திர பாக்கியமே அமையலைங்க, எனக்கு கும்பிடாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் எல்லா விதத்துலேயும் முயற்சிகள் எடுத்து எனக்கு எதுவுமே கைக்கூடி வரலை அப்படின்ற வருத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் கும்பிட்ட தெய்வமும் அந்த வழிபாடுகளும் உங்களுக்கு இந்த தருணத்தில் கைக்கூடி வரக்கூடிய நிலை உருவாகும். முயற்சிகள் தெய்வ ரீதியில் மனசார நினச்சி எல்லா விதத்திலையும் நீங்கள் மருத்துவ சார்ந்த முயற்சிகள் எடுங்க, 100% வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச வரமாக உங்களுக்கு அமையும். சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் உங்களை பார்த்து மற்றவங்க பொறாமை அடைகிற அளவுக்கு எல்லாம் கூடி வந்தது, அமைச்சு வந்தது. ஆனால் திருமணமாகி குறுகிய காலகட்டங்களிலே காரணமே இல்லாமல் சில சின்ன சின்ன விஷயங்களில் வந்த ஒரு பிரச்சனை பெரிய லெவலில் பாதிப்புகள் உண்டாக்கி இன்றைக்கி 2 பேரும் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய சூழல் உண்டாக்கி குடும்பமே செதறதேங்கையை உடையிற அளவுக்கு பாதிப்புகள். அப்போது இதை சரி செய்ய முடியுமா, மீண்டும் சரியாக்கி நான் இதில் மீண்டும் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுமான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 100% இந்த தருணத்தில் நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கிடுவீங்க. கவலைப்படாதீங்க. ஆக உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பிரிந்து வாழ்ந்து சாதிக்கிறத விட சேர்ந்து வாழ்ந்து சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கைக்கூடி வரும். பல மேன்மைகள் உண்டாக்கி மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக நீங்கள் நிற்பீங்க. ஆக துலாம் ராசி அன்பர்களே, குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்களுக்காகவே வாழ்ந்தீங்க. இன்றைக்கி அவங்க தலையெடுத்து சில முடிவுகள் உங்களையும் மீறி சுயமாக எடுக்கிற நிலைக்கு ஆளாகி அது தப்புன்னு தெரிஞ்சும் அதை சரி அப்படின்ட்டு அவங்க எடுத்து செய்யக்கூடிய விஷயத்தை ஏதோ ஒரு விதத்தில் நாம் தடை பண்ணணுமேன்ற மன உளைச்சல் இருக்கிற உங்களுக்கு, அதற்குண்டான வழிகள் பிறக்கலையேன்ற ஏக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் அது சரி செய்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி வகுத்துடுவீங்க. அது மட்டுமல்ல, குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நரம்பு சார்ந்த ரீதியிலும் சிலர் வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியிலும் பாதிப்புகள் சந்திச்சிட்ருப்பீங்க. அதனால் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து எதுலேயும் ஒரு மாற்றங்கள் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு மன அழுத்தம் இருக்கும். கவலை வேண்டாம். வரக்கூடிய தருணத்தில் அதை சார்ந்த விஷயங்கள் சரியாகிடும். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்னும் சிலருடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையில் பெற்ற பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து செய்த திருமண வாழ்க்கையும் சரி, இன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மன உளைச்சலும், குறிப்பாக உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களுக்கு வந்த மருமகள் சார்ந்த ரீதியில் குடும்ப ரீதியில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை, இதனால் குடும்ப ரீதியில் இருந்த ஒரு நிம்மதி ஒற்றுமை எல்லாமே குழப்பங்களை சார்ந்து நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டுமேன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாத்தையும் சரி செய்திருவீங்க. உங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை ரீதியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும். குறிப்பாக தொழில் சார்ந்த ரீதியில் பிள்ளைகளுக்கு தேவையில்லாத சில சரிவுகளை சந்தித்து மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழல், அதையும் சரி செய்திருவீங்க. ஆக மொத்தத்தில் வரக்கூடிய காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமையும். மேற்கொண்டு நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய கல்வி மேன்மையும் வரக்கூடிய தருணத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் பிறக்கும். ஏன்னா அவங்க டல்லாக இருக்கிறாங்கன்ற ஒரு மன அழுத்தம் இருக்கும், அது உங்களுக்கு ஆக்டிவாக ஆகும். மேற்கொண்டு விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அருமையான காலமாக உங்களுக்கு அமையும். அதை விட இங்கே வரக்கூடிய தருணத்தில் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் ஆரோக்கிய ரீதியில் இந்த தோல் சம்மந்தப்பட்ட ரீதியில் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியில் சாப்பிட்ற உணவு வரைக்குமே கொஞ்சம் பார்த்து செய்துக்கிறது நல்லது. அதையும் தாண்டி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் வந்த புதுசில் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது, அது என்னவோ தெரியல, இடையில என்ன நடந்ததுன்னே தெரியல,
சில சரிவுகளால் இன்றைக்கி குடும்ப ரீதியிலையும் பிரச்சனை, நம்பினவங்க என்னை துரோகம் பண்ணி அதனால் பல மன உளைச்சலுக்கு ஆளாகி பல நெருக்கடியில் இருக்கிறேன், எனக்கு ஒரு மாற்றமும் மாறுதலும் கிடைக்குமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் கூடி வரும். மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து சாதிப்பீங்க. ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பலன்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்து இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா இல்லை சற்று குறைவாக கிடைக்குமான்றதை பொறுத்து அமையும். ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்ப்பது மிகச்சிறந்தது. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு உங்களுடைய முயற்சிகளை அதை சார்ந்து செய்தீங்கன்னா 100% வெற்றிகள் அடைவீங்க. ஆக துலாம ராசி அன்பர்களின் வாழ்க்கை நீங்கள் வளர்ந்து மற்றவங்களை வாழ வைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் உண்டாக எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.